அன்சார் கிச்சனில் இன்றைக்கி உளுந்தங்களி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க, உக்கிலின்னு சொல்லுவாங்க. இது வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஸ்வீட் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். நோன்பு செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த ஸ்வீட்டு செய்து வைப்பாங்க. அதே போல் பொண்ணுங்களாம் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அப்போவும் செய்து வைப்பாங்க. இடுப்பு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. இது தீபாவளிக்குன்னு மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் நம்ம அடிக்கடி செய்து சாப்பிட்லாம். உளுந்து ரொம்ப நல்லது பேக் பெயினுக்கெலாம். வந்து அளவு சொல்லிடுறேன் நான். எண்ணெய் வந்து 1 கிளாஸு, உளுத்தம்பருப்பு வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் 1 கிளாஸு, வெல்லம் 1 கிளாஸு. எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை. இப்போ வந்து இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். கூடவே வெல்லம், இது நல்லா சுத்தமான வெல்லம் தான், அதனால தான் அப்படியே போட்டுக்கிறேன். மண் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கோங்க, வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மண்ணெலாம் அடியில் நின்று. இது வந்து நல்லா சுத்தமான எண்ணெய் பாகு வெல்லம். இதில் வந்து 1 பிஞ்சு சால்ட்டு, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற்றினா தான் கட்டி கட்டியாக இல்லாமல் வரும். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா கட்டியாகிடும், கரைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு போதும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதிலையே 1 கிளாஸ் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிடலைங்களா, அதையும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவு ஊற்றிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும், வேகணும். நல்லா சிம்மில் வச்சு இதே போல் கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வரணும். இந்த நேரத்தில் வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். ஏலக்காவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போடுறேன். நீங்கள் இப்போ போடுறதுனா போடலாம், இல்லைன்னா நம்ம மாவு கரைக்கும் போது கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான் அது. இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக செவந்து வரட்டும். நல்லாவே வெந்து வந்துடுச்சு. எல்லாம் எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் பாருங்கள், நல்லா ஒட்டவே இல்லை, இந்த மாதிரி வரணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து வாரத்தில் ஒரு நாள் லேடிஸ்லாம் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா இடுப்பு வலிக்கு முதுகு வலிக்குலாம் ரொம்பவே நல்லது உளுந்து. அதனால் செய்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.